Hi viewers, welcome to Village Cooking Refashion. நான் உங்க Vasumathi Parthiban. இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரெசிபி தாங்க, கொழுக்கட்டை. பூரண கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. பூரண கொழுக்கட்டைக்கு ஃபர்ஸ்ட் அரிசி ஊற வச்சுக்கோங்க. பச்சை அரிசி வந்து நான் 1 கிலோ அரிசி எடுத்துருக்கேன். அதை குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமும் அதிகபட்சம் 4 மணி நேரம் ஊற வைக்கலாம். நான் 4 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி ஒரு துணியில நல்லா உலர்த்தி காய வச்சிருக்கேன். இந்த பதத்துக்கு நல்லா காய வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு காஞ்சதுக்கு அப்புறமேட்டு மிக்ஸி ஜார்லேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 4 கையாக போட்டு நல்லா நைஸாக அரைச்சி ஜெலிச்சுக்கணும். நைஸ் ஜெல்லடை யூஸ் பண்ணி நல்லா ஜெலிச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கொழுக்கட்டை பிளக்காமல் நம்ம வைக்கிற ஷேப்லேயே உங்களுக்கு கிடைக்கும். எல்லா மாவும் ஜெலிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதை ஸ்டீம் பண்ண போகிறோம். 1 மணி நேரம் ஆவி கட்டணுங்க. கொழுக்கட்டை செய்யறதுக்கு முன்னாடியே ஒரு இட்லி பாத்திரத்தில் நடு தட்டு எடுத்து வச்சு அடியில் நிறைய ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடுங்க. கீழ்த்தட்டு வரைக்கும் தண்ணி ஊற்றிட்டு நடுத்தட்டு வச்சு அதுக்கு மேலே ஒரு துணியை நனைச்சி பிழிஞ்சு அந்த ஈர துணியில் நம்ம ஜெலிச்சு வச்சுருக்க மாவை ஃபுல்லாக கூட்டி நல்லா கவர் பண்ணி 1 மணி நேரம் ஸ்டீம் பண்ணி எடுக்கணும். அப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களோட கொழுக்கட்டை ரொம்பவே சாஃப்டாக வரும். ஆக்சுவலி இது ஃபஸ்ட் டைம் நான் பூரண கொழுக்கட்டை ட்ரை பண்ணுறேன் எங்கள் பாட்டிஸோட கைடன்ஸில். ஏன்னா எங்கள் பாட்டி வந்து நல்லாவே செய்வாங்க. எங்கள் வீட்டில் எப்பவுமே இந்த வெல்லம் போட்ட கொழுக்கட்டை இருக்குங்களா, அதுதான் செய்வோம். ஸோ பார்ப்போம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் வெதப்பாக சுட தண்ணியில் உப்பு கலந்து வச்சுக்கோங்க. அந்த உப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா நம்ம மாவு பிடிக்கிற அளவுக்கு பிணைஞ்சு எடுக்க போகிறோங்க. நம்ம கையில் ஷேப் பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு பிணைஞ்சதுக்கப்புறம் பிரியாமல் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து தலை நல்லா பிணைஞ்சிங்க அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சியில் பிணைஞ்சி எடுத்தீங்க அப்படின்னா கொழுக்கட்டை கண்டிப்பாக நிச்சயமாக பிடிக்க வரும். இதுக்கிடையில் பூரணத்துக்கு நான் இன்னைக்கு 1 முழு தேங்காய் எடுத்திருக்கேன். அதாவது 1 கிலோ மாவுக்கு 1 முழு தேங்காய். அதை குட்டிக்கிட்டே பற்ற போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் 10 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப இனிப்பு வேணுன்றவங்க வந்து நீங்கள் 200 கிராம் சுகர் ஆட் பண்ணலாம். ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க வாசனைக்கு. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மாவை ஷேப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இதை நம்ம ஸ்டப் பண்ணிடலாம். அச்சு இருந்துச்சுன்னா நீங்கள் அச்சு யூஸ் பண்ணலாம். நான் ரெண்டுமே பண்ணி காட்டுறேன். அச்சுக்கு ஃபஸ்ட்டு கையில் நல்லா தட்டி எடுத்துட்டு அச்சு மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம தட்டி எடுத்த மாவை வச்சு இடையில பூரணம் எந்த இடத்துல ஹோல்ஸ் இருக்கோ அந்த இடத்துல கரெக்டாக பூரணத்தை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நல்லா கவர் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தினீங்கன்னா அந்த சைடில் இருக்க மாவெல்லாம் வந்துடும். ஓப்பன் பண்ணி எடுத்தால் உங்களுக்கு ஈஸியாக அச்சுலேருந்து கிடச்சிடும் கொழுக்கட்டை. நார்மலாக நம்ம கையில் பண்ணுற கொழுக்கட்டையும் அப்படி தான். மாவை நல்லா படர விட்டுட்டு கையிலேயே உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் மோதகம் மாதிரி. இந்த மாதிரி நம்ம எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிட்டு நான் வந்து இன்னைக்கு 2 தடவை ஆவி கட்டியிருக்கேன். 1 கிலோ மாவுன்றதுனால அதே ப்ராசஸ் தாங்க. இட்லி குண்டாலும் தண்ணி ஊற்றி தட்டு வச்சு அதே மாதிரி துணியை நனைச்சி எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒன்றுன்னா தள்ளி இடைவேளை கொஞ்சம் கேப் விட்டு ப்ளேஸ் பண்ணி நல்லா கவர் பண்ணி இதை நம்ம 15 நிமிஷம், குறைஞ்சபட்சம் 15 நிமிஷம் குக் பண்ணணும். அதிகபட்சம் 20 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணலாம். குக் பண்ணி எடுத்தால் ரொம்பவே சூப்பரான கொழுக்கட்டை தயாராகிடும். வாங்க பார்க்கலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.